இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்தாச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் மயோனஸ் சேர்த்துடுங்க. ஃபில்லிங்க்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஆனியன், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு, காரத்துக்காக பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஆரிகனோ சேர்த்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி குக் பண்ணி சப்பாத்தி உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி குருமா பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, உருளைக்கிழங்கு, ஓவர் நைட் வந்து ஊற வச்ச ட்ரை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதில் சோம்பு, கசகசா, 7 கேஷ்யூ சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சிங்க அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோட குருமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.